டூ வீலர் ஆக்சிடென்ட் தான். வேகமாக போவேன் நான். வேகமாக போனதுனால ஆக்சிடென்ட் ஆகி உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு 2005 ஆச்சு. ஆமாம். மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, வேகமாக போக தேவையில்ல, சிக்னலை மதித்து போங்க, போதையில் போகாதீங்க. நான் வந்து நல்லா நார்மலாக நடந்துருந்தவள் தான். இப்போ ஒர்க் பண்ணும்போது ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும்போது மேலேருந்து கீழே விழுந்துட்டேன். விழுந்ததுனால எனக்கு முதுகுத்தண்டு பாதிப்பாகிடுச்சு. முதுகுத்தண்டு பாதிப்புனா வந்து எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இல்லை, சுத்தமாக டோட்டலாக வந்து எங்களுக்கு தொப்புள் கீழேருந்து உணர்வு இருக்காது. ஒரு யூரின் போகிறதோ ஒரு மோஷன் போகிறதோ எதுவுமே தெரியாது எங்களுக்கு. ரொம்ப கஷ்டம் இது. இப்போ சுத்தமாக ஒரு அசைவில் யார் உதவியோடு எதிர்பார்க்காம இப்போ இருக்கணும்னு நினைப்போம், ஆனால் முடியாது. யாருன்னா ஒருத்தர் உதவி பண்ணால் தான் வந்து நம்மளை தூக்கி வைக்க கொள்ள. இப்போ அதெல்லாம் இல்லாத நார்மலாக எல்லோரும் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். மக்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க, சிக்னல் பார்த்து மதித்து கரெக்டாக நடந்துடும். அவ்வளோதான். ஆமாம், அதான் இருக்குது சீபா. எங்கள் சங்கத்து மூலிமா தான் நாங்கள் எல்லாமே சீபா அதில் தான் இருக்கிறோம். அது மூலிமா தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது, உதவி பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஒன்லி முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இதில் இருக்க முடியும். அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. வடிவேல். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு விபத்து ஆகிடுச்சு. மாடியிலேருந்து விழுந்துட்டேன். அதுலேருந்து பார்த்தா என்னுடைய என்னோடய அடிப்படை வேலைகளை எதுவுமே செஞ்சுக்க முடியாமல் பாதி உடம்புல பாதி இது சைட்லேருந்து போயிடுச்சு. எல்லாமே வந்து மற்றவங்கள சார்ந்து தான் இருக்கிற நிலைமை ஆகிப்போச்சு. யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாதுன்னா விபத்தை தவிர்க்க கவனக்குறைவாக இல்லாமல் பார்த்து நடந்துங்க. டிராஃபிக் விதிகளை கடைப்பிடிங்க நான் சொல்ல வரேன். மக்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அதுதான், விதிகளை கடைப்பிடிங்க, ஓவர் ஸ்பீடு போகாதீங்க, ஹெல்மெட் போடுங்க. சப்போஸ் ஆக்சிடென்ட்னா ஹெல்மெட்டை வந்து உங்கள் தலையை காப்பாற்றும். அது என்ன நிறைய பேர் பெருமைக்கு சொல்லுவாங்க, நான் ஹெல்மெட்லாம் போட மாட்டேன் அப்படின்னு. ஹெல்மெட் ரொம்ப அவசியம். அதுவும் அந்த லாக் பண்ணணும் மெயினாக. அது இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை, போடணும். ஹெல்மெட்டை இது பண்ணால் டிராஃபிக் விதிகளை கடைப்பிடிக்கணுன்றது தான் என்னுடைய இது வேண்டுகோளை வைக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். இல்லை எனக்கு வந்து நான் வந்து பைக் பாதுகாப்பாக அதான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இதில் மாடியிலேருந்து நான் விழுந்துட்டேன். நம்மளுடைய அன்றாட அடிப்படை விதிகளை நம்மளால் செஞ்சிக்க முடியாத நிலைமை இருக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்புறம் பொருளாதாரத்துக்கு ரொம்ப அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மாதத்துக்கு இது மருத்துவ செலவே அதிகமாக இருக்கும். அதையே நம்மளால் செஞ்சிக்க முடியாத நிலைமை ஆகிடும். அப்படி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு விபத்தை வந்து இல்லாமல் பாதுகாப்பாக எல்லோரும் இருக்கணுன்றது தான் என்னோடய வேண்டுகோள். எல்லோரும்